வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசி மாசத்துக்கு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும், மாசி மாசத்துக்கு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்றதா. நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா, ஜோதிடர், ஆசிரியர். நாம பாத்தீங்கன்னா திருமண புள்ளி, திருமண லக்கணம், தொழில் புள்ளி, தொழில் லக்கணம்னு வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்புல ஒருத்தருக்கு எப்போ திருமணம் நடக்கும், எந்த திசையில, எந்த புதியில, என்ன கிழமை, எத்தனை மணிக்கு நடக்கும், இல்ல நடக்காதா, இல்ல என்னதான் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அவங்க ஜாதகம் சரியாக இருந்தால் துல்லியமாக சொல்லணும். தொழில அதே மாதிரிதான், எந்த வயதுல அமையும், நம்ம எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், சொந்த தொழிலா, அரசாங்க உத்தியோகமா, அடிமை தொழிலா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால புள்ளி விவரமா சொல்ல முடியும், ஜாதகம் சரியாக இருந்தால் என்று சொல்லி. இதுக்கு பாத்தீங்கன்னா நேரடி வகுப்பா எடுக்கிறோம். இந்த நேரடி வகுப்பு பாத்தீங்கன்னா தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். தங்குமிடம், உணவு இலவசம், கல்விக்கு கட்டணம் உண்டு, கீழே போற நம்பரை கூப்பிட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இப்ப நாம பார்க்கக்கூடிய பதிவு மாசி மாசத்துக்கு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் வீறு கொண்டு எழக்கூடியது மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேகம் அதிகமா இருக்கணும், நிதானமா இருக்கணும். சொன்ன விஷயத்த சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் செய்யற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு வரேன்னு சொன்னோம்னா அந்த நேரத்துக்கு கிளம்பாம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் 10 நிமிஷம் காத்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும்போது நேரம் தவறாமையை கடைபிடிக்கும் பொழுது அவர்களுக்கு செயல்களில் வெற்றி கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடம், வீடு, அந்த குலதெய்வத்துடைய அருள், அதே மாதிரி அங்கும் பங்காளிக்குள்ள சொத்து பிரிக்கிற விஷயம், இந்த மாதிரி விஷயமெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு காதல் திருமணம் செய்ய நினைப்பவர்களுக்கு காதல் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு, கலப்பு திருமணத்துக்கு உண்டான அமைப்பு, இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு எல்லாம் இந்த மாசத்துல ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை அடிபடக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். விருச்சிக ராசிக்காரருடைய குழந்தைகளுக்கு படிப்புல கொஞ்சம் மந்தம் இருக்கும். அந்த மந்தம் தெளிவாகிறதுக்கு கொஞ்சம் கவனம் சரியாக வேண்டும். அதே மாதிரி நேரம் தவறாமையை கடைபிடிச்சாதான் அந்த கவனம் கரெக்டா இருக்கும். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க அரசாங்க பரீட்சை எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மனசு நெருடலாகவே இருக்கும். மதிப்பெண் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம பாஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிறது. அதனால கொஞ்சம் நிலையான ஒரு கவனத்தோட இருந்தால் பரீட்சை எழுதக்கூடிய சக்தி. ஏன் இதை கவனம் 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 சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4வது ராசியில போய் 5 கிரகங்கள் மார்ச் மாசத்துல இருக்கும். அதை கேது பார்க்கறதோட 6 கிரகம் ஆகும். இந்த மாசி மாசத்துல மாசி 5ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிணைப்பு வருது. இந்த பிணைப்பு உங்களுக்கு பல இணைவுகளை துண்டிக்கக்கூடியதா இருக்கும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். வண்டி, வாகனம், இடம், வீடு, செய்யும் தொழில், இதுல இப்ப புதுசா ஏதாவது தொழில் பண்ணலான்னு இருக்கிற தொழிலை விட்டுட்டு வர்றது, இல்லைன்னா கடையை காலி பண்றது, அதே மாதிரி மனசுல பல விஷயத்த போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு செயல்படுத்த முடியாம தவிக்கிறது, டிப்ரெஷன் போடுறது, அதெல்லாம் இந்த மாசத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர், புகழ், அந்தஸ்து அதெல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்லது, விருச்சிக ராசியில வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது செய்யும் தொழில் ப்ரமோஷன், ஒரு நல்லது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சம்பள உயர்வு, அங்கே இருந்து நம்ம புதுசு ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கு ஆயத்தமானால் அங்கே இருக்கிற பேங்க் லோன், இங்கேயும் பேங்க் லோன், இந்த இஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பஜாஜ், ஸ்ரீராம், இந்துஷன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இது சம்மந்தப்பட்ட இஎம்ஐல பொருள் வாங்குறது, செல்போன் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் பல பேர்த்துக்கு நடக்கும் இந்த விருச்சிக ராசியில. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டா அதிக கடன் ஆகாம தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாசம் ஆகிற கடனை பின்ன உங்களுக்கு தான் தெரியுமா, இஎம்ஐ எல்லாம் 2 வருஷம் தான். அப்புறம் 2 வருஷத்துக்கு அந்த கடனை கட்ட வேண்டியதா இருக்கு. அப்போ இதுலயே பாத்தீங்கன்னா ஆசிரியர், வாக்கு வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொழில், குருமார் தொழில், சாமியார் தொழில், வாக்கு வச்சு தொழில் பண்றவங்க எல்லாமே விருச்சிக ராசியில கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் வரக்கூடிய சூழ்நிலை வரும். இருக்கிற இடத்தை மாற்ற வேண்டியதாக வரும், தொழிலை மாற்ற வேண்டிய சூழ்நிலை கூட வரும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குழந்தைகள் விஷயத்தில் கவனம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கூட பிறப்புகளுக்கு இல்ல அம்மாவிற்கு ஏதாவது ஆரோக்கிய செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலையில வரும். இது எல்லாத்துக்குமே வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசியில ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க குறைஞ்சது. இந்த 50 லட்சம் பேருக்கு இந்த ஒரே பலன் நடக்குமா அப்படின்னா 50 லட்சம் பேர்த்துக்கு ஒரே பலன் நடக்காது.
ஆனா இதுல ஏதாவது ஒரு பலன் அங்க நடக்கும். அதை அவங்க தான் உணர்ந்துக்கணும். அப்படி நம்ம துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த 50 லட்சம் பேர்த்துக்குமே அவங்க தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த தனிப்பட்ட ஜாதகமும் கோச்சார கிரகங்களும் முட்டுகின்றதா, இல்ல எதிர்வினையாக செயல்படுகிறதா, இல்ல பகை கிரகங்களோட இருக்கிறதா, பாவ கிரகங்களோட இருக்கிறதா, ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதா, பலமாக இருந்தால் பலமான பலனும், பாதிப்பாக இருந்தால் பாதிப்பான பலனும் கிடைக்கும். அப்போ சுய ஜாதக பிரகாரம் ஒன்னு அனலைஸ் பண்ணிக்கணும் நம்ம. அந்த சுய ஜாதக பிரகாரம் இப்போ உங்களுக்கு நடக்கிற தசா புத்தி அந்தரமெல்லாம் இந்த இப்ப மாறக்கூடிய கிரகங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா உங்களுக்கு ஆப்போசிட்டா எல்லாம் நல்லது நடக்கும். அதாவது பாரமா இருந்தது, உங்களுக்கு பாதிப்பா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாரமா தான் இருக்கும் விஷயங்கள், சங்கடமா இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்களை மாத்தி வெற்றி பெறணும். அதுக்கு நம்ம சுய ஜாதகம் தான் பேசும். இப்ப பொது பலனா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த மாசி மாதம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு உயர்வை தரக்கூடிய அமைப்புலதான் இருக்கு. அந்த உயர்வு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா அது ஒருத்தருக்கு 5 ரூபாயில இருக்குல்ல, ஒருத்தருக்கு 50 ரூபாயில இருக்குல்ல, ஒருத்தருக்கு 50 லட்சத்துல இருக்குல்ல, ஒருத்தருக்கு 50 கோடி 500 கோடி வரைக்கும் பிசினஸ் லாபமா இருக்கல. ஆனாலும் இருந்தாலும் ஷேரு, அரசியல், அரசாங்கம், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமா இந்த மாசத்தை கையாள வேண்டும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில தானா போய் சிக்கிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நாக்கு வாக்குக்குன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு போய் 8ல உட்காந்துருக்கு, புதனுடைய வீட்டுல, பாதக வீட்டுல. அதனால டாக்குமெண்ட் பிரச்சனை, நாக்கால் வாக்கால் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பிரச்சனை, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு. எதிரிகள் தொல்லைகள் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம எதுலயும் அசால்ட்டா இல்லாம ஒரு ஜாக்கிரதையா எதையுமே ஒரு கருத்து கணிப்போட செயல்படுறது நல்லது. அதே மாதிரி யாரை நம்பி வாக்கு கொடுத்து யாரு கூடயும் ரொம்ப தூர பயணம் எல்லாம் போகக்கூடாது. யாருக்கும் அதிக பணம் வாங்கி கொடுக்க கூடாது. யாருடைய செயலும் உங்களுக்கு முழு நம்பிக்கை அதை பத்தி நீங்க எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ இல்ல ஒரு இடத்துல போய் தொழில் தொடங்குறதோ இதையெல்லாம் நீங்க பண்ணணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பாதிப்பான ஒரு செயல்பாட்டுக்கு இந்த மாசம் உங்களை செயல்படுத்தும். இதெல்லாம் பொது பலன் தான். ஏன் அப்படி பொது பலன்லையும் நம்ம கவனமாக இருந்தால் இன்னும் சிறப்பான ஒரு செயல்பாட்டுக்குள்ள நம்ம போக முடியும். இன்னும் நம்ம சுய ஜாதக பிரகாரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் யோகாதிபதியோட இதோ இல்ல பாக்கியாதிபதியோட திசை புத்தியா இருந்ததுன்னா அது உங்களுக்கு பாதிப்பு தராது, பலனையே தரும். சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வருமானம் நல்லா வரும். உள்நாட்டுல விற்கக்கூடிய அவங்க போய் மார்க்கெட்டிங் ஏதாவது பண்ற தொழில் இருந்தாங்கன்னா நல்ல லாபம் வருவாங்க. சிலருக்கு ப்ரமோஷன் வரும். இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே வரும். அப்போ இவர்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீரராகவ பெருமாள் வழிபாடு, கரிவரதராஜ பெருமாள் வழிபாடு, அதே மாதிரி தானம். இவர் என்ன தானம் பண்ண அவங்க விஷயம் எல்லாம் நல்லது நடக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விளக்கெண்ணெய் தானம் செய்வது சிறப்பாக இருக்கும். விளக்கெண்ணெய் தானம், அதே மாதிரி கோவில்களுக்கு விளக்குக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கும் தானம், அதே போல தோசை ரோட்டுல ஓரமா இருக்கிறதுக்கு தோசையும் தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுக்கறதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பான பலனை செய்யும். ஏன் இதை நம்ம ஒரு வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னம்னா அவங்களுடைய ஒரு வெற்றிக்கு இதெல்லாம் உறுதுணையா இருக்கும். அந்த உறுதுணை அவருக்கு நல்ல ஒரு பாக்கியமா இருக்கும்ல, பாதிப்பை தவிர்க்கும்ல. அப்போ ஒரு நல்ல நட்புகள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த தானத்தை சொல்வது. அப்போ தானம் நம்மளை நிதானமாக செயல்படுத்தும்னு சொல்லி விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். அதே போல் உங்களுக்கு எல்லா நல்ல வளமும் நலமும் கிடைக்கும். வணக்கம். வாழ்க வளமுடன்.